கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஆமென். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், நன்றி செலுத்துகிற என்னுடைய பிள்ளைகளை நான் மகிமைப்படுத்துவேன். ஆம், தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். நமக்கு எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எந்த பிரச்சனையும் நம்ம பாதிக்காது, அதில் நன்மை இருக்கும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும். அதில் நமக்கு பயம் இருக்காது. நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு கர்த்தர் வழியை உண்டு பண்ணி காத்திருப்பார். நாம் எல்லோருமே நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட செடியைப் போல இருப்போம். எப்படின்னா, நம்ம அவருக்கு நன்றி செலுத்தும் போது, அவருடைய பாதையில் செவ்வையாக நடக்கும்போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமென்.